Come on, friends. இதுதான் ரிசப்ஷன் ஹால். இந்த வழியாத்தான் மங்களாபுரம் ராணி வருவான். இங்கே மெயின் சுவிட்ச் இருக்கு. இந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நகையை எடுத்துக்கிட்டு வரணும். ஓகே. ஏதோ அழுகுங்க. ஒண்ணு இல்ல, ரொம்ப நன்றி. ஓ மை நெக்லஸ். சத்தம் போட்டு நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்க. உன்னை நம்ப முடியாது. சத்தியமா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன நம்புங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு திருடன் இந்த பக்கம் தப்பி ஓடி வந்தானா? திருடனா? அப்படியா? இங்க வரலையே. சரி வாங்க போய் தேடி பார்க்கலாம். மார்ட்டின், பேபி, உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மார்ட்டின், ஐயோ, இந்த வழியாவா? வேண்டாம், அந்த வழியால வாங்க. வாங்க. இந்தாயா வைரமால, குடியா பணம். எத்தனை ரூபாய் வேணும்? 10,000 கொடு. அட என்ன பாணி, இதுக்கு போய் 10,000 ரூபாய் கேட்கிறேன்? ஏயோ, 10,000 பேரை கொள்ற அளவுக்கு இதுல வைரம் இருக்கு இல்லையா? 10,000 ஏழைகளை கொள்ளுதானையா ஒரு பணக்காரன் இந்த மாதிரி வைரமாரியா வாங்குறான். குடியா. அரே திருடி தூக்கியாண்டதுக்கு 10,000 ரூபாய் கேட்கிறேன். சேட்டு, தரையில விளைஞ்ச புல்லுக்கு அந்த இடத்துல விலை கிடையாதியா. அதையே அறுத்து தலைக்கு மேல தூக்குறதுக்கு அப்புறம் தான் கட்டு 3 ரூபாய் சொல்றான். யோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் இதை கொன்றதுக்கு. அந்த மகாராணி நடந்து வரும்பொழுது குறுக்க என் காலை நீட்டினே, எலும்பு முறிஞ்சிருந்தா என் கதி என்ன ஆவறது? அரே என்ன பாணி, கழுத்திலே தொங்குன இழுத்ததுக்கு 10,000 ரூபாய் கேட்கிறேன். சேட்டு, நான் ஏன் இப்படி உங்ககிட்ட வந்து மாரடிக்கிறேன்? என் ஆசை இல்ல என்ன தெரியுமோ? இந்த மாதிரி மாலை ஒண்ணு அந்த மகாராணி கழுத்துல தொங்கணும், இல்ல மார்வாடி உங்க கடையில தொங்கணும். இதுக்கு போய் நான் ஏன் உங்ககிட்ட தொங்கணும்? இப்படி உன் கடை இல்லன்னா இன்னொரு கடை. தங்கு, யோ அண்ணன் கூப்பிடாரியா? பணம் தரியா இல்ல மாலை தரியா? அரே ரூபாய் என்ன பாணி, இந்தாப்பா 10,000 ரூபாய். எண்ணி பார்க்க வேண்டியது இல்லையா? வானாம்பா. 10,000 ரூபாய். 6 மாசத்துக்கு கவலையே இல்லை. ஆப்பிள் ஜூஸா சாப்பிடுவேன். கண்ணமெல்லாம் தக்காளி மாதிரி கும்முன்னு ஆயிடும். இதை கொண்டு போய் உடனே அனாதாசம் கொடுக்கணுமா? என்ன கேட்கறீங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. உயிரை பணையம் வச்சு சம்பாதிக்கிறீங்க. இப்படி எல்லாத்துக்கும் இறைக்கணுமா? ஆமா, நம்ம தேடிட்டு இருக்கவே தம்பி பாருங்க. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சீங்களா? அந்த அனாதை குழந்தைய என் தம்பியில இருந்தா எத்தனை தம்பியை இப்படி துடியா துடிக்கிறாங்க. இந்த உலகத்தை அனாதையில இருக்கக்கூடாதுப்பா. வயிறு நெக்லஸ் வயிற்று பைசா வைக்காது தெரியுமில்ல. ஆனா இந்த பணமும்
வயசு பசியும் போக்கும், அறிவு பசியும் போக்கும். நான் அனாதையா இல்லாம இருந்திருந்தா இதுதான் இந்த தனம். சரி, போ. இந்த உங்க அனாதை இல்லத்துக்கு நன்கொடையா கொடுக்க சொல்லி இந்த 10,000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. யார் கொடுத்தாங்க? ஒத்தடி பாதையில போறவங்க அந்த பாதையை போட்டது யாருன்னு கேட்க மாட்டாங்க. இந்த பணம் வந்த வழியை கேட்காதீங்க, ஆக வேண்டிய வழியை பாருங்க. அவங்க பேராவது சொல்லக்கூடாதுங்களா? அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்தது எங்க அண்ணன் தான். அண்ணனா? எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுற ஒரே அண்ணன் எங்க அண்ணன் தான். அவர் படத்தை கொடுங்களேங்க, நான் மாட்டி வைக்கிறோம். இத பாருங்க, இந்த கை செய்யறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவரு. மொத்தத்துல அவருக்கு அவரே ஒரு விளம்பரம் தான், மற்றபடி விளம்பரம் தேவையில்லை. அவருக்கு பசங்க வளரணும்.